100 days challenge of கிரிவலம்ல இன்னைக்கு டே 2. ஸோ இதுதான் ராஜகோபுரம். இங்கே தான் நம்ம கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ இதுதான் முதல் லிங்கம், இந்திரலிங்கம். கிரௌட் இருக்காதுன்னு நினைச்சனே. ஸோ இவங்கெல்லாம் நார்மல் டேஸ்ல கிரிவலம் வரவங்க. ஸோ அப்போ பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி, தீபம் இந்த நாளெல்லாம் நினச்சி பாருங்க எவ்வளோ க்ரௌடு இருக்குன்ட்டு. வண்டியே போக முடியாது. என்ன இன்னைக்கு போத புடனே வரைக்கும் ஏறுது. சனிக்கு அப்புறம் ஞாயிறு, பேசாம நீ போயிரு. காமாட்சி அம்மன் கோவிலை தாண்டுறோம். அன்னை புக் சென்டர். காமராஜர் சிலை. சண்முகா ஸ்கூல். அடுத்ததா அக்னிலிங்கம். இந்த லிங்கம் மட்டும் எப்பவுமே ரைட்ல வரும். ஸோ மற்ற லிங்கம் எல்லாமே லெஃப்ட்ல வரும். ஸோ இதுதான் மற்ற லிங்கத்துக்கும் அக்னி லிங்கத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். காளியம்மன் கோவில். ஸோ இதுதான் ரமணாஸ்வரம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கா. ஸோ இதுதான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். இது ஒரு கேட்டு. அண்ட் இது ஒரு கேட்டு. ஸோ இதுதான் சிம்ம தீர்த்தம். பட் எப்பயுமே பூட்டிட்டே இருக்கு. வாட்ஸ் ஹேப்பனிங்? ஓ, உங்களுக்கு இன்ட்ரோல தெரிஞ்சிட்டு இருக்கோம் இப்போ நம்ம எந்த லிங்கத்தை தொட போறோம்ட்டு. ஸோ யமலிங்கத்தை கிராஸ் பண்ண போறோம். ஸோ யமலிங்கம் வந்தாவே தெரியும், ரெண்டு பக்கமும் சுடுகாடா இருக்கும். ஸோ இதுதான் யமலிங்கம். யமலிங்கம் தாண்டின உடனே சிலருக்கு கிரிவலம் போற பக்தர்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் எந்த ரோட்ல போறதுன்ட்டு. ஸோ அந்த இடத்துல நீங்க பார்த்தாவே தெரியும், கிரீன் கலர்ல போர்டு நல்லா தெளிவா வச்சிருப்பாங்க. எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கும். ஸோ இந்த ரவுண்டானால ரைட் எடுக்கணும். பிகாஸ் ஸ்ட்ரைட்டாக போனால் பெங்களூர் ரோடு,
ஸோ இதுதான் கிரிவல பாதை. போர்டு பார்த்தீங்களா? நல்லா இருக்குல்ல பிளேஸு. இன்னும் பல வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி புளிய மரம் எல்லா இடத்துலயும் இருந்துச்சு, அழகா இயற்கை காத்தோட. நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லையே. என்னாச்சு? நல்லா திடீர்னு இப்படி மாறீங்க. போட்டுருக்கனால அப்படி இருக்குமோ? இந்த ரெண்டு பக்கமும் புளிய மரம், அடியில ரோடு. ஸோ அது உள்ள போகும்போது நல்ல ஒரு இதுவா இருக்கும். இல்ல கிரிஞ்சி பண்ணிட்டீங்களா டாக்டர்? அதனால நான் சொல்றேன், நான் கிரிஞ்சி பூமரா மாறுறீங்களா இப்ப? நல்லா இருக்கு இந்த இடம். புளிய மரத்து நிழல், ரெண்டு பக்கமும் புளிய மரம், சென்டர்ல ரோடு, அதோட நிழல். போ போ. ஆமா, நீங்க எல்லாம் யாரு? ஆமா, நீ யாரு? ஸோ இதுதான் நிறுதி லிங்கம். ஸோ இந்த லைன்ல மான்லாம் இருக்கும், மான், மயில் நிறைய இருக்கும். ஸோ இந்த லைன்ல ஃபுல்லா மான் நிற்கும். இது நேர அண்ணாமலையார் கோவில், ஆஞ்சநேயர் கோவில், ராகவேந்திரா கோவில். இதுதான் நித்யானந்த ஆசிரமம். சாய்பாபா கோவில், உதவும் கரங்கள். இதுதான் 5வது லிங்கம், வர்ணலிங்கம். இதுதான் என்னடா சும்மா நான் கோபப்படணும். இதுதான் வாயு லிங்கம். நம்ம திருவண்ணாமலை. குபேரலிங்கம் வரப்போறோம் நம்ம அடுத்து. 7வது லிங்கம் குபேரலிங்கம். இதுதான் குபேரலிங்கம், 7வது லிங்கம். இதுதான் இடுக்கு பிள்ளையார் கோவில். இதுதான் பஸ் டெப்போ. இதுதான் அண்ணா ஆர்ச்சு. அண்ணா ஆர்ச்சை தாண்டோம்.
ஸோ இந்த இடம் வந்தோம்னா லெஃப்ட் எடுக்கணும். ஈசான லிங்கத்தை பார்க்கணும்னா லெஃப்ட் எடுக்கணும். யார் இது? சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையே சித்தப்பு. ஸோ இதுதான் ஈசான லிங்கம். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஸோ இதுதான் SRGDS ஸ்கூல். ஸோ இப்போ நம்ம ஈசான லிங்கத்தை பார்த்து முடிச்சாச்சு. ஸோ ஃபைனலாக எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே போயிட்டு முடிக்க போகிறோம். ராஜகோபுரம் போகிறோம். ஸோ இதுதான் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு. பஸ்ஸு வெளியே வர்றது. அண்ட் இதுதான் பஸ் ஸ்டாண்டோட பஸ் உள்ளே போகிற ரூட்டு. ஸோ ராஜகோபுரம் தெரியும் இப்போ உங்களுக்கு. ஸோ திருவண்ணாமலையோட தேர் எல்லாமே தெரியுது பாருங்க. சாமி தேர். ஸோ வெயிலில் பட்டு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிருக்காங்க. அதே என் பொண்டாட்டி வீட்டுல சோறாக்கலன்னு கவலையில போயிட்டு இருக்க. சிறில ஏமாத்துறான் ஏமா. ஸோ ஃபைனலாக நம்மளோட கிரிவலத்தை முடிக்கிறோம். ஸோ கிரிவலத்தை முடிச்சுக்கலாம்.